நேற்று தான் இந்த படம் பார்த்தேன். இப்போ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போர் சூழலில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு போர் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம் பார்க்குற இந்த ஏவுகணைகள், இந்த ஆயுதங்கள், குண்டு வெடிப்புகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் ஒரு கருத்தியல் போர் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். முதல்ல கருத்தியல் போர் தான், அதன் பிறகு தான் அணு ஆயுத போர். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு ஒரு உண்மை கதை இருக்கு. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை கட்டமைக்குது. அதை செய்யறது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத முதலாளிகள் சேர்ந்து அமைந்திருக்கிற சியோனிச அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடி இங்க பாலஸ்தீன நிலப்பரப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கதைகளை உருவாக்குறாங்க. 1900களில் அவங்க செஞ்ச முதல் காரியம் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க, ஒரு வங்கி. அந்த யூத முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி போட்டு ஒரு பேங்கை உருவாக்குறாங்க. அந்த பேங்கை பாலஸ்தீன நாட்டில் கொண்டு போய் அமைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஏழைகள், ஏழை விவசாயிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய நிலத்தின் பேர்ல கடன் கொடுக்குறாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல அப்படின்னா வட்டி போய் 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 அந்த நிலத்தை அந்த பேங்க் பறிச்சுக்கும். அப்படிதான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலின் பாதி நிலப்பரப்பு அவங்களுக்கு பறிக்கப்பட்ட நிலம். அப்படி ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு முதல் கட்டமாக பேங்க், ஒரு வங்கியை உருவாக்கிய அந்த யூத முதலாளிகள் இரண்டாவதாக செய்த காரியம் ஒரு திரைப்பட கழகத்தை உருவாக்கியது. அப்ப அவங்க வந்து ரொம்ப தெளிவா 100 வருடங்களுக்கு முன்பே உணர்ந்த விஷயம், ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும், ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்றால் பணத்திற்கு பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டியது கலை, அது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவங்க உருவாக்கின விஷயம். அப்படி 1913 இஸ்ரேல் தேசம் அமையவிருக்கிற இஸ்ரேலி தேசத்தை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அவங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் வந்து பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும், அது நமக்கான நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்குறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இஸ்ரேல் யூத அமைப்புகள் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1948 இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவான பிறகு அவங்க செஞ்ச முதல் விஷயம்